அனைவருக்கும் வணக்கம். சாத்துடர் சக்திவேல். இன்றைய விவசாயிகளுடைய நிலையை ஒரு சின்ன கதையிலிருந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மாணவர்களுடைய 3ஆம் வகுப்பு படித்த மாணவர்களுடைய பாடத்து புத்தகத்தில் வந்த கதை இது. ஏன்னா இன்றைக்கி பாட புத்தகத்தில் கதையே கிடையாது. மனிதர்கள் வரலாறு, கதைகள், பழமொழிகள், நடைமுறைகள், நல்லது, ஆன்மீகம் எதுவுமே கிடையாது. அதனால் இன்றைய மக்களுக்கு அது புரிதல் கிடையாது. இன்றைய விவசாயம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு 4 நண்பர்கள் 4 குதிரையுடன் பூட்டிய ஒரு வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. அடுத்த பிரதேசத்துக்கு போயிட்டுருக்குறாங்க. அது காலை, காடு, மலை பிரதேசத்தை தாண்டி போகணும். அவங்க போகக்கூடிய பிரயாணம் மலை பிரதேசத்தை தாண்டி போகும்பொழுது இவங்க 4 பேர் 4 குதிரை பூட்டிய ஒரு வண்டியில் போயிட்டுருக்குறாங்க. போகும்பொழுது சென்னாய் கூட்டம் ஒரு குகையிலேருந்து கும்பலாக வருது. ஒரு 50-60 சென்னாய் கூட்டம் குகையிலேருந்து வருது. பசியும் பட்டினியுமாக வருது. அப்போ இந்த 4 பேர் மற்றும் குதிரைகள் அதுக்கு இரையாகணும். அந்த இரையை தேடி அது ரொம்ப வேகனாக வருது. அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு, குதிரையை விரட்டி ஓட்டுங்க, வேகனாக போகட்டும், இந்த சென்னாயிட்டேருந்து நம்ம பாதுகாத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் சொல்கிறாரு. அதற்கு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, என்னதான் வேகனாக போனாலும் சென்னாய் வெறியோடு வருது, சாப்பாட்டு இறை நம்ம இரையாகணும், இறையை உணவு உண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகனாக வருது. நம்ம குதிரை வேகனாக போகும், ஆனால் இளைப்பாயிட்டதுன்னா நம்ம குதிரை போகாதே, அப்போ என்ன செய்கிறது? ஆனால் வரக்கூடிய சென்னாய் உணவுக்காக வந்துட்டுருக்கு, நம்ம குதிரை இளைப்பாயிட்டதுன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு நண்பர் சொல்கிறார். அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு, வேண்டாம், சென்னாயிட்டேருந்து நம்ம பாதுகாக்கணுன்னா குதிரையை அவுத்துட்டு மரத்தில் ஏறிடுவோம், அந்த 4 குதிரையை உணவாக்கிட்டு சென்னாய் போயிடும், அதுக்கப்புறம் நம்ம குதிச்சு தப்பிச்சு விடலாம் அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்கிறாரு. அதுக்கு இன்னொரு நண்பர் என்ன சொல்கிறாரு, சென்னாயுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியாது, 4 குதிரையை உணவாக்கி கொள்ளும், மீதி உணவுக்காக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும். 6 மாதமாக இருந்தாலும் மரத்தை சுற்றி படுத்துக்கும், நம்ம என்னைக்கு இறங்கி வரோமோ அன்றைக்கி உண்டுட்டு தான் போகும், சென்னாயுடைய குணாதிசயம் அது அப்படின்னு சொல்லி இன்னொரு நண்பர் சொல்கிறார். அதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, குதிரை வேகனாக ஓடிக்கிட்டே போனாங்க. அப்போ இன்னொரு நண்பருக்கு ஐடியா வந்தது, வேண்டாம், நாம் குதிரை இளைப்பாரி போச்சுன்னா எல்லாத்தையும் தாக்கிடும் சென்னாய், மரத்தில் ஏறினாலும் 4 குதிரையும் போயிடும், நம்மளும் மயக்கம் பட்டு கீழே மரத்துலேருந்து கீழே வந்தோம், நம்மளும் சாப்பிட்ருவோம் சென்னாய். அதனால் என்ன செய்யலான்னா, வேகனாக ஓட்டுவோம், ஒரு குதிரையை அவுத்து விட்டுடுவோம், சென்னாய்கள் அந்த ஒரு குதிரையை மட்டும் உணவாகி கொள்ளும், அதற்குள்ளே நம்ம தப்பிச்சுடலாம். முடியல அப்படின்னு சொன்னால் இன்னொரு குதிரையை அவுத்துவிடும், 2வது குதிரையை அவுத்து விடும், சென்னாய்களுக்கு உணவாகும், இளைப்பாரும், தப்பிச்சு விடலாம். மீண்டும் துரத்திட்டு வருதுன்னா 3வது குதிரையை அவுத்து விடுவோம், சென்னாய் கூட்டங்கள் உணவாகிக்கிடும், மீறி தப்பிச்சு போயிடலாம். முடியலைன்னா கடைசியான குதிரையை நாம் அவுத்து விட்டு விடுவோம், தப்பிச்சு விடலாம். முடியாத பட்சத்தில் 4 பேரும் நாம் உணவாக்கி கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. அழிவுங்கிறது வந்து கொண்டு இருக்கிறது, சென்னாய் நம்மளை துரத்தி கொண்டு இருக்கிறது. அந்த சென்னாயிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பை நாம் சந்தித்து கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையுடைய அர்த்தங்கள் வந்தது. அதே மாதிரி விவசாயிகள் என்னுடைய பூட்டன் பாட்டன் காலத்தில் மழையை நம்பியே விவசாயம் செஞ்சான். சென்னாய் கூட்டம் துரத்தி, இந்த சமூகம் துரத்தியது, அரசியல் நாய்கள் துரத்தினார்கள், இந்த அரசு துரத்தியது. சட்டங்கள் என்ன? சட்டம் எல்லாத்துக்கும் சமன் சொன்னாங்க. யாருக்கு சட்டம்? இன்னைக்கு ஆக்கிரமிப்பு அகற்றுறதுக்கு இந்த அரசுக்கு யோக்கியதை இருக்குதா? ஜாதியத்தை சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறான், அரசியலை சொல்லிட்டு ஆக்கிரமிப்பு பண்ணுறான், கொடியை நட்டுக்கிறான், ஜாதி கொடியை நட்டுக்கிறான், ஆக்கிரமிப்பை பார்த்துட்டு அதிகாரிகள் பயந்து ஓடி போகிறான், காசு விலை பேசுகிறான். இதுவா சமூகம்? என்னுடைய முப்பாட்டன்கள் மழையை நம்பி விவசாயம் செய்தார்கள், சென்னாயின் கூட்டம் துரத்தியது. அதுக்கப்புறம் குளம், குட்டை, ஏரி தண்ணி, மழை தண்ணியை சேமித்து விவசாயம் செய்தார்கள், சென்னாய் கூட்டம் துரத்தியது. கிணறு நோண்டி நிலத்தடி நீரை எடுத்து விவசாயம் செய்தார்கள், சென்னாய் கூட்டம் துரத்தியது. கடைசியாக போர் போட்டு தண்ணீரை இறைத்து சாகுபடி செய்தார்கள், சென்னாய் கூட்டம் துரத்தியது. அதுக்கப்புறம் நான் ஆழ்துளை கிணறு போட்டு கீழே மோட்ரு போட்டு இறைத்தேன், சென்னாய் கூட்டம் துரத்தியது, மணலை அள்ளியது, மரத்தை வெட்டியது. விவசாயம் பாழடைந்து போயிட்டது, பருவநிலை மாறி போய்விட்டது. நான் தப்பித்து கொள்ள ஒன்றொன்றாக இழந்தேன். நிலத்தடி நீரும் இன்றைக்கு இல்லை. நான் என்ன செய்வதென்று தெரியாமல் விவசாயம் காய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயம் காய்ந்து விட்டது. என்னுடைய கடன், எனது அப்பா கடனோடு வைத்தார், நான் கடனோடு வைத்திருக்கிறேன், எனது மகனுக்கும் கடனை சுமத்துவதற்காக இருக்கிறேன். என்னால் வாழ முடியல இந்த சமூகத்தில். மரம் இருக்கிறதா? மழை வருகிறதா? தண்ணீர் இருக்கிறதா? குளம் குட்டை இருக்கிறதா?
4th 1st ஸ்டாண்டும் குளம் குட்டையில் கட்டி வைத்திருக்கிறார்களே, எப்படி தண்ணீர் இருக்கும்? ஒரு முறை மழை பெய்கிறது, எங்கள் விவசாயத்தை அழித்து விடுகிறது. பல முறை காய்கிறது, எங்களுடைய விவசாயத்தை அழித்து விடுகிறது. விவசாயம் எங்கே? விவசாயி எங்கே? உணவு முக்கியம். விவசாயி இருந்தால்தான் உணவு கிடைக்கும். இந்த சமூகம் எங்களை புறக்கணிக்கிறது, விவசாயத்தை புறக்கணிக்கிறது. கண்டிப்பாக உணவு பஞ்சம் வரும். உணவுக்கு மனிதர்கள் பசியும் பட்டினோடு செத்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழன் மானத்தோடு வாழ்பவன். வீட்டு உள்ளே ஒன்றுமில்லைனால் வெளியிலே நாகரிகமாக போகணும் என்ற குணம் படைத்த தமிழர்கள் இன்று வெளியில் சொல்ல முடியால் கொந்தளித்து வாழ்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே இந்த அரசாங்கம் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அதிகாரிகள் பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தனது தவறை மறைப்பதற்கு எதோ செஞ்சிட்டு இருக்கிறானுங்க. குளத்துக்கு ஏரிக்கும் செலவு பண்ணானுங்களே, என்னாச்சு? 100 நாள் வேலை திட்டத்தில் வாய்க்கா வெட்டினாங்களே, என்னாச்சு? மரம் நடுறன்னு ஊராட்சியிலையும் வனத்துறையிலையும் நெடுஞ்சாலையிலும் போட்டாங்களே, என்னாச்சு? மரம் நடுவது 100 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் வாழக்கூடிய நெடுநாளைய மரம், பால் வகை மரங்களை நட வேண்டும். ஆலமரம், அரச மரம், இல்ப மரம், அத்தி மரம், நாவல் மரம், இந்த மாதிரி மரத்தை நடாமல் தேக்க மரம் நடுறான் நெடுஞ்சாலைத்துறையில். எந்த அதிகாரியா சொல்லி கொடுத்தான்? தேக்க மரம் நடுறான், புங்க மரம் நடுறான். அதனுடைய வயசு என்ன? இந்த சமூகத்துக்கு பயன்பாடா? காட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்கள் அத்தனையும் நாட்டை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. மான், பன்றி, மயில், குரங்கு கூட்டம் பசியும் பட்டினியுமா வாழ்ந்து கொண்டிருக்கு. ஏ சமுதாயமே, மானிடமே, நீ மட்டும்தான் இந்த பூலோகத்துக்கு சொந்தமானவனா? இல்லை, 1000 உயிர் ஜீவங்களும் சொந்தமானது. அதற்கும் உண்ணுவதற்கு உணவு கொடுக்க வேண்டும். காட்டில் மரம் இருந்தால்தான் உயிரினங்கள் வாழும், பறவைகள் வாழும். புஞ்சை நிலங்களும் நஞ்சை நிலங்களும் உணவுகளில் திளைத்திருந்தால்தான் அனைத்து உயிர் ஜீவன்களும் வாழும், ஒன்று கொண்டு வாழும். நீ மட்டும் வாழ நினைக்காதே. உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது இந்த மண்ணில் பிறந்து வாழ்வதற்கு. அடுத்து அனைத்து ஜீவன்களும் வாழ இருந்தால்தான் இந்த மனிதன் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற குற்றச்சாட்டை இந்த அரசாங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த ஆண்டு சம்பா பருவத்தில் 1,00,000 ஹெக்டேர் சாகுபடி ஆகிவிட்டது என்று. பொய்யான கணக்கு, தவறுதான கணக்கு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, தவறுதலான கணக்கு. பாருங்கள், நாற்றுட்டு நட முடியல, கரம்பா இருக்குது. சாத்துக்குடல் மேல் பாதியில் 200 ஹெக்டேர் நிலம் சாகுபடி